கால பைரவரை நம்ம தேய்பிறை அஷ்டமி திதியில பஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்ச தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வகையான எண்ணெயை 5 அகல் விளக்குல ஊற்றி சிவப்பு திரி போட்டு விளக்கேற்றி ஓம் த்ரீம் கால பைரவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறப்ப நமக்கு காலத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனையும் தீரும், கடன் தொல்லை நீங்கும். எப்பேற்பட்ட பிரச்சனை நம்ம சுற்றி இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் அழிந்து போவார்களுங்க. இந்த 5 வகையான எண்ணெய் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய். இந்த 5 வகையான எண்ணெயும் 5 தீபத்தில் ஒன்றாக ஊற்றக்கூடாது, தனித்தனியாக ஊற்றி சிவப்பு திரி போட்டு விளக்கேற்றி ஓம் ஸ்ரீம் கால பைரவாய நமக என்ற மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது. பொதுவாகவே எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் 108 முறை, 1008 முறை, லட்சம் முறை சொல்லி வழிபாடு செய்வது நல்லது. நம்மளுடைய வேலை பளு, நம்மளுடைய நேரமின்மை இதன் காரணமாக 27 முறை சொல்லி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு வரி மந்திரமாக இருந்தாலும் அதை மனதார நல்ல முறையில் இறைவனை நம்பிக்கையோடு 27 முறை சொல்லி இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக நம்மளுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து போகும்.